சிறகடி காசை அடுத்த ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்துனால அவங்க வீட்டுக்கு பிரச்சனை வரும், யாரோட உயிரோ போகிற மாதிரி நிலமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொன்னனால விஜயா பார்த்தீங்க அப்படின்னா 6 வருஷத்துக்கு முத்துவை வந்து அவங்க பாட்டி வீட்டில் விட்டுருப்பாங்க. அந்த 6 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முத்துவோட அம்மாவும் அப்பாவும் முத்துவை கூட்டிகிட்டு வரதுக்காக பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் முத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பாட்டிக்கிட்டே இருந்துக்கிட்டே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லுவாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா விஜயா அவனை ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு வந்து வீட்டுக்கு எப்படியோ கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முத்துவை வேறு மாதிரியும் மனோஜை வேறு மாதிரியும் நடத்துவாங்க. 2 பேருமே ஒரே மாதிரியே நடத்த மாட்டாங்க. மனோஜுக்கு வந்து அவங்க சாப்பாடெல்லாம் பரிமாறுவாங்க. முத்துக்கிட்ட நீயே பரிமாறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதனால முத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்டெல்லாம் போட்டு உடைப்பாரு. நீ அங்கே போனதுலேருந்தே சரியே இல்லை, நீ அங்கே போய் தேவையில்லாத பழக்கத்தை ரவுடி மாதிரி பழக்கத்தெல்லாம் பழகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு முத்துவை திட்டுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்டி எடுத்து முத்துவை அடிப்பாங்க. இதனால முத்து வந்து அழுதுகிட்டே அவங்க பாட்டிக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. அதெல்லாம் பயப்படாத, ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், நீ அங்கே நல்லபடியாக இருன்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லுவாங்க. அடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா முத்துவை வந்து சிறார் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. முத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருக்காரோ இல்லை இதுக்கு பின்னாடி வந்து விஜயாவும் மனோஜும் இருக்காங்க. அதனால தான் முத்து பார்த்தீங்க அப்படின்னா சிறார் ஜெயிலுக்கு போகிறாரு. எவ்வளவோ வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்துவை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து கிருஷி சிறார் ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மற்றவங்க காலில் விழுற அளவுக்கு கெஞ்சுறாரு. ஆனால் முத்து வந்து இந்த மாதிரி ஜெயிலுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா விஜயா வந்து கொஞ்சம் கூட எதுவுமே பண்ணலை. பரவாயில்ல விடுங்க, கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. அண்ணாமலை மட்டும் போலீஸ்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. இதுலேருந்தே விஜயாவோட மோசமான ஒரு புத்தி தெரியுது. சின்ன வயசுலேருந்தே முத்துவை வந்து பார்த்தீங்கன்னா விஜயா வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முத்து வந்து சிறார் ஜெயிலுக்கு போனதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா, என்ன காரணத்துக்காக முத்து அங்கே போனார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.